ரெண்டு பேரும் சரமாரியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வெஜிடாவோட எல்லா அடியுமே நம்ம கோகு டாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்சம் நெஞ்சமா சண்டை அப்படியே போயிட்டு இருக்க ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல நம்ம வெஜிடாவோட பவர் லெவல் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால நம்ம கோகுவால முடியலங்க. நம்ம கோகு பயங்கரமா அடி வாங்கிக்கிட்டு இருக்கா. இப்படியே இருந்து நம்ம வெஜிடா என்ன பண்றான், திடீர்னு மறைஞ்சி நம்ம கோகு தலைக்கு மேல வந்து நம்ம கோகுவோட கழுத்துல ஒரு குத்து ஒண்ணு வைப்பான் பாருங்க. அப்படியே கோகு கீழே விழாம ஜஸ்ட் மிஸ்ல அப்படியே தாங்கி நின்னுறாங்க. தாங்கி நிக்க நம்ம கோகு என்ன பண்றான், நான் நினைச்சதை விட இவனோட பவர் ரொம்பவே அதிகமா இருக்கு, இவனோட வேகமும் ரொம்பவே அதிகமா இருக்கு, நான் இப்போதைக்கு இந்த பவரை யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோகு என்ன பண்றான், அவனோட பவரை வெளியில கொண்டுட்டு வராங்க. அப்படியே பவரை வெளியில கொண்டுட்டு வந்து கியோகன் டெக்னிக் அப்படின்னு சொல்லி கத்தாம உடம்பு முழுக்க அப்படியே ரெட் கலர்ல ஒரு பவர் இங்கே இருந்து வெளியில வருதுங்க. இங்கே இருந்து பவர் வெளியில வந்த உடனே பறந்து போய் நம்ம வெஜிடாவோட வாயில ஒரு குத்து ஒண்ணு வைப்பான் பாருங்க. அப்படியே வெஜிடாவுக்கு வாயெல்லாம் உடஞ்சு ரத்தம் தெரிக்க அப்படியே இந்த பவரை வச்சுக்கிட்டு சரமாரியா குத்துறாங்க. நம்ம வெஜிடா தாறுமாறா அடி வாங்கி வாய் மூஞ்செல்லாம் உடஞ்ச ரத்தம் வந்து இங்கே இருந்து பறந்து போய் விழுகிறான். இப்படியே ரத்தம் தெரிச்சுக்கிட்டு வெஜிடா போக ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் வெஜிடா என்ன பண்றான், அப்படியே காத்துல மறைஞ்சு போய் நம்ம கோகுக்கு முன்னாடி வந்து நம்ம கோகுவை போட்டு சரமாரியா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி